जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर. ஸ்ரீ சங்கர சரித்தம் தெய்வத்தின் குரல் 5ஆம் பாகம் ஸ்ரீ சங்கரரின் கால நிர்ணயம் தொடர்கிறது. குமாரிலர் காட்டும் காளிதாசனின் மேற்கோள். மனசாட்சி பிரமாணம். தர்மத்தை நிச்சயிப்பதற்கு எதது பிரமாணம் என்று அவர், அதாவது குமாரிலர், ஜைமினியின் மீமாம்சா சூத்திரத்திற்கு விளக்கமாக எழுதியுள்ள தந்திர வார்த்திகத்தில் அலசி பார்த்திருக்கிறார். மனு ஸ்மிருதியிலேயே இந்த விஷயம் விசாரித்து அபிப்பிராயம் சொல்லப்பட்டிருக்கிறது. மனு வேதோ அகிலோ தர்ம மூலம் ஸ்மிருதி சீலே சதத்விதாம் ஆச்சார சைவ சாதூனாம் ஆத்மனஸ்துஷ்டிரேவச்ச என்று தர்ம பிரமாணங்களை ஒன்றுக்கு பின் ஒன்றாக, முதலில் வேதம், அப்புறம் தர்மசாஸ்திரம், அப்புறம் சத்துக்களின் நடவடிக்கை, கடைசியாக நம் மனசுக்கே சரியாய் தாண்டாப்பா பண்ணி இருக்கோம் என்று திருப்தி உண்டாகும் சொந்த அபிப்பிராயம் என்று வரிசைப்படுத்தி கொடுத்திருக்கிறார். ரூபத்தை அறிய நம்முடைய கண் பிரமாணமாய் இருக்கிறது. சப்தத்தை அறிய காது பிரமாணம். தர்மத்தை அறிய அது நம் இந்திரியத்துக்கு அகப்படுமா? அகப்படாது. அதனால் ஸ்ருதிதான் பிரமாணம். தர்மா அதர்மங்களை அறிய வேதத்தை பார்த்து அந்தப்படிதான் பண்ணணும். சரி, வேதத்தில் நாம் தேடுகிற தர்ம விஷயம் அகப்படவில்லை என்றால் அப்போது அடுத்த அத்தாரிட்டியான ஸ்மிருதியை பார். ஸ்ருதி ஸ்மிருதி இரண்டிலும் முடிவு தெரியாவிட்டால் இம்மாதிரி விஷயத்தில் சதாச்சார சம்பன்னர்கள் என்ன சொல்கிறார்கள், செய்கிறார்கள் என்பதை பார்த்து அதுவே பிரமாணம் என்று எடுத்துக்கொள். அவர்களும் இந்த விஷயத்தில் பிரவேசிக்கவில்லை, எதுவும் சொல்லவில்லை, செய்யவில்லை என்றால் என்ன செய்ய? சரி, உன் மனசை நடுநிலையாய் நிஷ்பக்ஷ பாதமாய் வைத்துக்கொண்டு அதற்கு என்ன தோன்றுகிறது என்று பார். சொந்த துவேஷாபிமானங்கள் கலக்காமல் சுத்தமாக ஒரு அபிப்பிராயத்துக்கு வா. உனக்கு கொஞ்சம் கூட உறுத்தல் இல்லாமல் அது திருப்தி தரணும். அப்போது வேறே வழியில்லாமல் இதோ என் அந்தக்கரண சுத்தமாக இப்படி தோன்றுவதே சரி என்று அனுசரிக்கிறேன் என்று அப்படி பண்ணிவிட்டு போ. அதாவது உன்னுடைய அந்தக்கரணமே வேறொரு பிரமாணமும் இல்லாத போது பிரமாணம் என்று பண்ணிவிட்டு போ. இப்படி மனு சொல்கிறார். இந்த ரீதியில் கடைசியாய் வரும் மனசாட்சியின் பிரமாண்யத்தை குமாரில பட்டர் விசாரிக்கும் போதுதான் காளிதாசனை அதற்கு சாதகமாக கோட் செய்திருக்கிறார். சாகுந்தல நாடகத்தில் துஷ்யந்தன் வாயிலாக இதை பற்றி காளிதாசர் சொல்லியிருக்கிறார். சத்திரியனான துஷ்யந்தனுக்கு ரிஷி குமாரியாக கண்வரின் ஆசிரமத்தில் வளரும் சகுந்தலையை பார்த்தவுடன் பிரேமை உண்டாகிறது. பிராமண கன்னிகையிடம் சத்திரியனுக்கு பிரேமை ஏற்படுவது தப்பல்லவா என்று நினைக்கிறான். அப்போதுதான் சத்துக்களின் மனசு, அந்த கரணம் ஏதோ ஒன்றில் பிரவேசித்து விட்டால், ஏதோ ஒன்றிடம் பிரியம் வைத்துவிட்டால் அது தர்ம விரோதமாயிருக்க முடியாது. நம்முடைய மனசில் இப்படி ஒரு பிரேமை எழும்பிற்றென்றால் அது தர்மப்படியானதாகவே இருக்க வேண்டும் என்று நினைத்து தன் பிரேமையில் தப்பிருக்காது என்று தீர்மானிக்கிறான். வாஸ்தவத்திலும் சகுந்தலை விஸ்வாமித்ரர் பிராமண ரிஷியாக ஆவதற்கு முன் ராஜ ரிஷியாக தபஸ் செய்து கொண்டிருந்த காலத்தில் அவருக்கும் மேனகைக்கும் பிறந்தவள்தான். அதனால் சத்திரிய துஷ்யந்தன் அவளிடம் பிரியம் கொண்டதில் சாஸ்திர விரோதமாக எதுவுமில்லை. இந்த இடத்தில் துஷ்யந்தன் சதாம் ஹி சந்தேக பதேஷு வஸ்துஷு பிரமாணம் அந்தக்கரண பிரவருத்தய என்கிறான். குறிப்பு: சாகுந்தலம் 1வது அத்தியாயம் 1:19 ஸ்லோகம். இப்படியா அப்படியா என்று சந்தேகமாயிருக்கும் விஷயங்களில் சத்துக்களின் அந்தக்கரணம் எப்படி போகிறதோ அதுவே பிரமாணம் என்கிறான். மனசாட்சியும் கடைசி பட்சத்தில் ஒரு பிரமாணமாகிறது என்பதற்கு குமாரில பட்டர் காளிதாசனின் இந்த வாக்கியத்தை பிரமாணமாக காட்டுகிறார். அதனால் அவர் காளிதாசனுக்கு அப்புறம் வந்தவர் என்பது நிச்சயமாகிறது. ஆகவே ஆச்சாரியாலும் அப்படித்தான் இருந்திருக்க வேண்டும். மேல்நாட்டு ஆராய்ச்சிக்காரர்களின் அபிப்பிராயப்படி காளிதாசன் கிமு 6ஆம் நூற்றாண்டுக்கு பிற்பட்டவர்தான். அவர் விக்ரமாதித்யனின் காலத்தவர் என்றால் அந்த விக்ரமாதித்யன் இருந்தது கிமு 1 நூற்றாண்டில். விக்ரம, அதாவது விக்ரமாதித்ய சகாப்தம் ஆரம்பிப்பது கிமு 57. இதற்கு ரொம்ப தள்ளி கிபி 4ஆம் நூற்றாண்டுக்காரனான சந்திரகுப்த விக்ரமாதித்யனின் காலத்தில்தான் காளிதாசர் இருந்தார் என்றும், அல்லது
இன்னும் பின்னால் தான் இருந்தார் என்றும் கூட சொல்ல ஆதாரங்கள் இருக்கின்றன. திங்நாக என்று காளிதாசன் மேக சந்தேசத்தில் திக் கஜங்களைச் சொல்வதில் குறிப்பு மேக சந்தேசம் 14வது ஸ்லோகம். பௌத்தத்தின் ஒரு பிரிவான வைபாசிகம் என்பதை உருவாக்கிய திங் நாகரையும் ஸ்லேடையாக பரிகாசம் பண்ணியிருக்கிறார் என்று அபிப்பிராயம் இருக்கிறது. அந்த திங் நாகரோ கிபி 6ஆம் நூற்றாண்டுக்காரர். ஆகையால் அதுவரை காளிதாசனின் காலத்துக்கு கீழ்வரம்பு கட்ட இடமிருக்கிறது. ஆனபடியால் ஆச்சாரியாளின் காலம் கிமு 6ஆம் 5ஆம் நூற்றாண்டு என்ற சாஸ்திரஜ்ஞர் அபிப்பிராயம் சரியில்லை என்கிறார்கள். ஆச்சாரிய பாஷ்யத்தில் பௌத்த கொள்கைகள். திங் நாகருடைய வைபாசிக கொள்கைகளை ஆச்சாரியால் பாஷ்யங்களில் கண்டனம் பண்ணியிருக்கிறார். அந்த கொள்கைகளிலேயே சிலதை எடுத்துக்கொண்டு சிலதை மாற்றி சௌத்ராந்திகம் என்று ஒரு பௌத்த பிரிவுண்டு, யோகாச்சாரம் என்றும் விஞ்ஞானவாதம் என்றும் மூன்றாவதாக இன்னொரு பிரிவு உண்டு. கிபி 4வது நூற்றாண்டுக்காரர்களாக கருதப்படும் அசங்கரும் வசுபந்துவும் உருவாக்கியது. இதையும் ஆச்சாரியால் கண்டித்திருக்கிறார். மாத்தியமிகம் அல்லது சூன்யவாதம் என்பதாக ஒரு 4வது பிரிவும் உண்டு. முக்கியமாக அதை வளர்த்துக் கொடுத்தவர் நாகார்ஜுனர். அவரை கிபி 2ஆம் நூற்றாண்டுக்காரராக தீர்மானித்திருக்கிறார்கள். இந்த சித்தாந்தத்தையும் ஆச்சாரியால் கண்டித்திருக்கிறார். நாகார்ஜுனர், அசங்கர், திங்நாகர் ஆகியவர்கள் முறையே கிபி 2ஆம் 4ஆம் 6ஆம் நூற்றாண்டுகளில் வந்தவர்களாக இருக்க, இவர்களுடைய கொள்கைகளை கிரிட்டிசைஸ் செய்த சங்கரர் எப்படி கிமுவாக இருக்க முடியும் என்று கேட்கிறார்கள். கனிஷ்கரின் காலத்தில் பௌத்தம் மகாயானம் ஹீனயானம் என்று 2ஆக பிளந்தது. ஆச்சாரியாளின் நேர் சிஷ்யரான பத்மபாதர், அதாவது ஆச்சாரியாளின் சூத்ர பாஷ்யத்திற்கு தாம் எழுதிய விளக்கமாகிய பஞ்சபாதிகாவில் மகாயானத்தை பேர் குறிப்பிட்டு கண்டனம் செய்திருக்கிறார். கனிஷ்கரை அதிக பட்சமாக பின்னே கொண்டு போனாலும் கிமு 1 நூற்றாண்டுக்கு பூர்வ காலத்தில் தங்களால் சேர்க்க முடியவில்லை என்று இன்னொரு காரணம் சொல்கிறார்கள். ஆச்சாரிய சோஸ்திரங்களில் கிபி குறிப்புகள். ஞான நூல்களான பாஷ்ய கிரந்தங்களில் இப்படியெல்லாம் இன்டர்னல் எவிடன்ஸ், அதாவது உட்சான்று காட்டுவது போலவே பக்தி நூல்களான சோஸ்திரங்களிலும் 1-2 காட்டுகிறார்கள். பொதுவாக ஞான மார்க்க ஆச்சாரியால் பக்தி சோஸ்திரமே பண்ணியிருக்க மாட்டார். வேறே யாரோ பண்ணியதையெல்லாம் அவர் பேரில் ஏற்றிச் சொல்கிறார்கள் என்றுதான் இந்த ஆராய்ச்சியாளர்கள் சொல்வது வழக்கம். ஆனாலும் ஆச்சாரியாளின் காலம் குறித்த சாஸ்திரஜ்ஞர்களின் மெஜாரிட்டி அபிப்பிராயத்தை தகர்க்க வேண்டுமென்னும் போது தங்களுக்கு சாதகமாக வருகிற பக்தி சோஸ்திரங்களையும் அவருடையதாக ஒப்புக்கொண்டு பேசுகிறார்கள். சௌந்தர்ய லஹரியில் அம்பாளின் ஷீர மகிமையைச் சொல்லும்போது குறிப்பு ஸ்லோகம் 75, வெள்ளை வெளேரென்ற சரஸ்வதியே உன்னுடைய ஷீர ரூபத்தில் பெறுகிறாள் என்று நினைக்கிறேன். உன் ஹிருதயத்திலிருந்து வரும் அனுக்கிரக அமிர்த பிரவாகமாகவும் சாரஸ்வதமான வாக் அமிர்த பிரவாகமாகவும் இருப்பது உன் ஷீரம். அதனால்தான் பரம தயையோடு நீ அதை ஒரு திராவிட சிசுவுக்கு, திராவிட தேச குழந்தைக்கு கொடுக்க அது கவிகளுக்கெல்லாம் கவியாக ஆனது என்கிறார் ஆச்சாரியாள். ஞான சம்பந்தருக்குத்தானே அம்பாள் பாலூட்டி அவர் மகாபக்த கவியானது. அவர் கிபி 7ஆம் நூற்றாண்டில் இருந்தவர் என்பதற்கு அழுத்தமான சான்றுகள் இருக்கின்றன. 7ஆம் நூற்றாண்டு ஆரம்பத்தில் ஆண்ட பல்லவ ராஜாவான மகேந்திரவர்மா அப்பர் சுவாமிகளால் சமண மதத்திலிருந்து வைதிக மதத்துக்கு மாற்றப்பட்டவன். அப்பரும் சம்பந்தரும் பல ஸ்தலங்களுக்கு சேர்ந்து போய் பதிகம் பாடியிருப்பதால் சம்பந்தரும் அதே காலம்தான். அவரே பாண்டிய ராஜா ஒருவனை சமணத்திலிருந்து வைதிகத்திற்கு மாற்றியிருக்கிறார். நின்ற சீர் நெடுமாறன் என்ற அவன்தான் மாரவர்மன் அரிகேசரி என்பதாக கிபி 7ஆம் நூற்றாண்டில் ஆட்சி நடத்தியவன். ஆகையால் சம்பந்தமூர்த்தி சுவாமிகளும் அந்த நூற்றாண்டுதான். அவரை பற்றி அல்யூஷன் சொல்லும் ஆச்சாரியாள் அதற்கும் பிற்பட்ட காலத்தவராகத்தானே இருந்திருக்க வேண்டும் என்கிறார்கள். மகேந்திரவர்மாவுக்குப் பிறகு பட்டத்துக்கு வந்தவன் நரசிம்ஹவர்மா. அவனிடம் சேனாதிபதியாயிருந்த மாமாத்திர பிராமணரான பரஞ்சோதிதான் அப்புறம் சிவனடியாராக ஆகி சிறுத்தொண்டர் என்ற நாயனாரானது. அவரை சோதிப்பதற்காக ஈஸ்வரனே வடதேசத்து பைரவ உபாசகர் ரூபத்தில் வந்து பிள்ளை கறி படைக்கச் சொன்னார். உன்னுடைய பிள்ளையை கறி பண்ணி போடு என்று அவர் சொல்லவில்லை. ஒரு வீட்டுக்கு
ஒரு பிள்ளையாக உள்ள ஒரு நர பசுவை பாகம் பண்ணி போட்டால் அதைதான் நாம் சாப்பிடுவது. 6 மாசத்துக்கொரு தரம்தான் நமக்குச் சாப்பாடு. அது இந்த பிள்ளைக்கறிதான். இன்றைக்கு நாம் சாப்பிடும் தினம் என்று சொன்னார். உக்ர வழியிலானாலும் சிவோபாசகராக இருக்கப்பட்ட ஒருவர் எங்கேயோ வடதேசத்திலிருந்து 6 மாசம் சாப்பிடாமல் இருந்துவிட்டு இன்று நம் அகத்துக்கு வந்து இப்படி கேட்கிறார். நமக்கும் ஏக புத்திரனே இருக்கிறான். அதனால் நாம் வேறே யாரோ பிள்ளையை பிடித்து வரப்போவானேன் என்று சிறு தொண்டர் நினைத்தார். நினைத்த அப்புறம் கொஞ்சங்கூட தயங்கவில்லை. அவருடைய பத்னி, பிள்ளையை பெற்ற தாய், அவளும் தயங்கவில்லை. பைரவர் சொல்லியிருந்தபடியே சீராளன் என்ற அவர்களுடைய ஏக புத்திரனான 5 வயசு பிள்ளையை அந்த அம்மாள் பிடித்துக்கொள்ளச் சிறு தொண்டர் அறிந்து அப்புறம் பாகம் பண்ணி அதித்திக்கு படைத்தார்கள். ஆனால் அது தங்கள் பிள்ளை என்று சொல்லவில்லை. பைரவர், நாம் தனியாகச் சாப்பிடுவதில்லை, அதனால் கூட உட்கார்ந்து சாப்பிடுவதற்கு புத்திரனை கூப்பிடும் என்றார். சுவாமியை நினைத்துக் கொண்டார் சிறு தொண்டர். உன் உபாசகர் இலையில் உட்கார்ந்து விட்டார், கூடச் சாப்பிட பிள்ளையை கூப்பிடச் சொல்கிறார். அவர் சொன்னபடி செய்ய வேண்டியது என் கடமை. கூப்பிடுகிறேன். அவர் கோபித்துக் கொண்டு எழுந்திருந்து போகாமல் சாப்பிட்டு பசியாரிப் போக பண்ணுவது உன் பொறுப்பு என்று பிரார்த்தித்துவிட்டு, சீராளா வா என்று கூப்பிட்டார். உடனே நிஜமாகவே அந்த பிள்ளை ஓடி வந்தான். எல்லாம் சுவாமி ஆடிய நாடகம். புத்திர வாத்சல்யத்திற்கும் மேலே சிவனடியாரின் சேவையையே உயிராக மதித்த பெரும் தொண்டர் இந்த சிறு தொண்டர் என்று காட்டவே சுவாமி ஆடிய நாடகம் என்று தெரிந்தது. புஜங்க பிரயாத்தம் என்பதாக அடிக்கு 12 அக்ஷரங்கள் கொண்டதாக உள்ள விருத்தத்தில், அதாவது விருத்தத்தில் ஆச்சாரியால் செய்துள்ள அநேக ஸ்தோத்திரங்களில் சிவபுஜங்கம் ஒன்று. குறிப்பு: மற்றவை கணேச புஜங்கம், சுப்பிரமணிய புஜங்கம், தேவி புஜங்கம், பவானி புஜங்கம், சாரதா புஜங்கம், விஷ்ணு புஜங்கம், ராம புஜங்கம். அதில் ஒரு ஸ்லோகத்தில், குறிப்பு 13வது ஸ்லோகம், உன்னை எப்படி பிரீத்தி கொள்ளச் செய்வதென்று எனக்கு தெரியவில்லை. எனக்கோ பிரத்தியாருக்கு துரோகம் செய்வதற்கு முடியவில்லை. நீயானால் கட்டின பெண்டாட்டிக்கும் பெற்ற பிள்ளைக்கும் பெற்றெடுத்த தகப்பனாருக்கும் துரோகம் செய்தவர்களுக்குத்தான் பிரசன்னமாகி அனுகிரகம் பண்ணியிருக்கிறாய் என்று நிந்தா ஸ்துதியாக வருகிறது. காந்தா துரோகி, சுத துரோகி, பித்ரு துரோகி என்று இதில் 3 நாயன்மார்களை குறிப்பிட்டிருக்கிறது. காந்தா துரோகி என்பவர் இயற்பகை நாயனார். ஈஸ்வரனே அடியார் வேஷத்தில் வந்து உன் பெண்டாட்டியை கொடு என்றபோது அப்படியே தத்தம் பண்ணியவர். இல்லையே எண்ணாத இயற்பகைக்கும் அடியேன் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருத்தொண்டத் தொகையில் சொல்கிறார். அப்புறம் அந்த கதையும் சிறு தொண்டர் சீராளன் கதை மாதிரியே சுவாமி விளையாடின சோதனை நாடகமாகி சந்தோஷமாகவே முடிகிறது. இயற்பகை நாயனார் காவிரி பூம்பட்டினத்திலிருந்த வைஷ்யர் என்பது தவிர அவருடைய காலம் முதலியவை நமக்கு தெரியவில்லை. அடுத்தாற்போல் சொன்ன சுத துரோகிதான் பிள்ளைக்கறி பண்ணி போட்ட சிறு தொண்டர். கிபி 7ஆம் நூற்றாண்டு மத்தியில் நரசிம்மவர்மா வாதாபி மேல் படையெடுத்து சாளுக்கிய ராஜாவை தோற்கடித்த போது இவர் சேனாதிபதியாக இருந்திருக்கிறார். அப்புறம் இவர் பெரிய சிவபக்தர் என்று நரசிம்மவர்மாவுக்கு தெரிந்து இவரை போய் சண்டையில் ஏவிக் கொண்டிருக்கிறோமே என்று வருத்தப்பட்டு இவரிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு மரியாதையுடன் ரிட்டையர் பண்ணி நிறைய சம்பாவனை கொடுத்து அவருடைய ஊரான திருச்செங்காட்டங்குடிக்கு அனுப்பி வைத்தான். அதற்கப்புறம்தான் அவருக்கு பிள்ளை பிறந்து கதையெல்லாம் நடந்தது. ஆகையால் சிறு தொண்டரின் காலமான 7ஆம் நூற்றாண்டின் பின்பாதிக்கு முன்னால் ஆச்சாரியாளின் அவதாரம் ஏற்பட்டிருப்பதற்கில்லை என்கிறார்கள். பித்ரு துரோகி என்றது சண்டிகேஸ்வரரை அவர் பண்ணி வந்த சிவபூஜையில் பாலை குடம் குடமாக அபிஷேகம் செய்கிறாரே என்று அவருடைய பிதா ஆத்திரப்பட்டார். ஆத்திரத்தில் பால் குடத்தை காலால் உதைக்க வந்தார். உடனே அவருடைய காலையே சண்டிகேஸ்வரர் வெட்டினார். பரமசிவன் பிரத்யக்ஷமாகி, இனிமேல் நானே உன் பிதா என்றார். அதுவரை விசார சர்மா என்ற பெயரில் இருந்து வந்த அந்த பிராமண இளைஞருக்கு சண்டிகேஸ்வரர் என்பதாக அப்போதுதான் பெயர் கொடுத்து சிவனடியார்களுக்கெல்லாம் தலைவராக்கி தம் முடிமேலிருந்த கொன்றை மாலையை எடுத்து சுவாமியே அவருக்குச் சூட்டினார் என்று கதை. பஞ்சமூர்த்திகளில் ஒருவராகவே சிவகுடும்பத்தில் இடம்பெற்று விட்டவர் சண்டிகேஸ்வரர். குறிப்பு: பஞ்சமூர்த்திகள் சிவபெருமான், அம்பிகை, விநாயகர், முருகன், சண்டிகேஸ்வரர். அவருடைய கதை எத்தனையோ யுகங்களுக்கு முற்பட்டது. அதனால்
ஆச்சாரியால் கிமு 6ஆம் நூற்றாண்டு என்பதற்கு இந்த ரெஃபரன்ஸ் ஆக்ஷேபமாகாது. ஆக்ஷேபம் அவர் சிறு தொண்டரை குறிப்பிட்டிருப்பதற்குத்தான். 2 ராஜாக்களை வைத்து இன்னும் 2 ஆக்ஷேபம் சொல்கிறார்கள். ஸ்ரீ சங்கரரின் கால நிர்ணயம் நாளை தொடரும். ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர. மகா பெரியவா சரணம். जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर.